ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFoodPark. இந்த வீடியோவில் சிக்கனை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறோங்க. பெப்பர் சிக்கன் ட்ரை ரோஸ்ட். இதோட டேஸ்ட்டு எப்பவும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை, அதில் இருக்க வெள்ளைக்கரு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு அளவாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து மைதா மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லா பீசஸையும் இந்த மாதிரி டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பீசஸ் எல்லாம் பொரித்து எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஆயிலே நல்லா வெந்து வரணும். இது வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறொரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் இது வதக்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்காக 1 நிமிஷம் விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்துருக்கறனால 30 செகண்ட்ஸ்க்கு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பெப்பர் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்னிஷ்காக மேலே கொத்தமல்லி தலையை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் டைம் அதிகமாக இழுக்காது, குயிக்காக செஞ்சிடலாம். அது போக இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள்.